இங்க ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கிற ஒரு வயசான அம்மாக்கு அவங்களோட முன்னாள் காதலன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல அவருக்கு கேன்சர் வந்துருச்சு, அதனால இவங்களை கடைசியா ஒரு தடவை பார்க்கணும், சோ மீட் பண்ணலாமான்னு கேட்டு எழுதியிருக்காரு. இவங்களும் சரின்னு பார்க்க போறாங்க. அங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட பழைய ஹாப்பி மெமரிஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. வயசானாலும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற அன்பு மாறாம இருக்கு. சரின்னு அவரை இவங்க முதியோர் இல்லத்துக்கு வர சொல்லி அவருக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ஸ்டூடெண்ட்ல ஒருத்தி இதை பத்தி கேட்க, என் பையன் என்ன இங்க விட்டுட்டு போயிட்டான், என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, இப்போ என் லவர் திரும்ப வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசி பழகுதுல என்ன தப்புன்னு கேட்கறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்றாங்க. அப்படி ஒரு வாட்டி அவங்க சேர்ந்து ஒரு ட்ரிப் போலாம்னு பிளான் பண்ணி வார்டன் கிட்ட பெர்மிஷன் கேட்க, அந்த முதியோர் இல்லம் வார்டன் அவங்க பையனுக்கு கால் பண்ணி சொல்ல, அவனும் அம்மா கிட்ட கண்டவங்களை நம்பி எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லி திட்டுறான். இவங்களும் அதை கேட்டு அவர்கிட்ட போன்ல இனிமே இங்க வராதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இவர் மறுநாள் ஏணியை வச்சு மேலே ஏறி அவங்களை கூட்டிட்டு பைக்ல கிளம்புறாரு. ட்ரிப்ல போய் அவங்க லவ் பண்ண நாட்களை பத்தி பேசி ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. மறுநாள் திடீர்னு அந்த அம்மாக்கு நெஞ்சு வலி வர மயங்கி விழ இவரும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போக, அங்க டிராபிக்ல ஆம்புலன்ஸ் ஸ்டக் ஆகி ஆம்புலன்ஸ்லயே இறந்து போயிடுறாங்க. இவரு நான் சாக போறது தெரிஞ்சுதான் அவ கூட கடைசி காலம் வாழலான்னு வந்தேன், ஆனா எனக்கு முன்னாடியே அவ போயிட்டாலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு.